ஹே ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் எங்கே நடந்து போயிட்டுருக்கேன்னா, கனடாலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரிங்க் அவங்க எல்லாத்துக்கும் காட்டணும்னு சொல்லி நடந்து போயிட்டுருக்கேன். ட்ரிங்க்னு எல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. அது ஒரு காஃபி, லைக் இங்கே ஃப்ரெஞ்ச் வெனிலா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காஃபி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது வந்து டிமாட்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரான்ச்சைஸில் அந்த காஃபி கிடைக்கும். நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பண்ணும்போது ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ அந்த காஃபி இப்போ நான் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கேன். சரி உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். 20 மினிட்ஸ் நடக்கணும். அது வரைக்கும் சும்மா நடக்க முடியாதுல்ல. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் நான் படித்த ஒரு புக்கிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை உங்களோட இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு லைன்னு சொல்லலாம். அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. உங்களை சில பேருக்கு தெரியும். ஜேம்ஸ் கிளேர் அப்படின்ற ஒரு ரைட்டர் எழுதின புக்கு தான் அது. அதை நான் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த லைனு வந்து நான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ அந்த லைனை தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஓவரால் அந்த புக்கு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, யாராலையுமே ஒரே நாளில் மாறிட முடியாது. லைக் அவங்களோட பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அவங்களோட கேரக்டராக இருக்கட்டும், ஒரே நாளில் யாராலையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இட் நீட்ஸ் சம் டைம் அப்படின்றத அந்த புக்கு சொல்லும். எப்படின்னா, நீங்கள் ஒரு நாளில் 1% மாறினீங்க, லைக் 1% ஆஃப் யுவர் கேரக்டரை ஒன் டேயில் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா, உங்களால் 100 நாளில் 100% கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்கள் 100% ப்ராப்பரான ஒரு மனுஷனாக மாறலாம் அப்படின்றத அந்த புக்கு சொல்லும். அந்த புக்கை நான் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் அந்த ஆத்தர் ரொம்பவே அழகாக ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கன்வே பண்ணியிருப்பார். அது என்னென்னா, இந்த கல் உடைக்கிறவங்களாம் இருக்காங்கல்ல, லைக் அந்த பெரிய சுற்றியில் வச்சு கல்லை திருப்பி ரிப்பீட்டாக அடிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு பாறையெல்லாம் இந்த மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். அப்படி கல் உடைக்கிற ஒரு நபர் வந்து பெரிய ஹேமரை வச்சு ஒரு பாறையை ரிப்பீட்டடாக அடிச்சுக்கிட்டே இருக்கார். ஓகேங்களா? என்றைக்குமே பாறை வந்து அடியில் உடஞ்சிடாது. 10 அடி அடித்தாலும் 15 அடி 20 அடி 30 அடியில் கூட ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட அந்த பாறைக்கு விழுவாது. நம்ம அடிக்கிறதுக்கான தடையமே அதில் இருக்காது. இருந்தாலும் அவங்க கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 99 அடி அடித்து 100வது அடி அடிக்கும்போது அந்த பாறை 2ஆக உடையுது. இதுக்கான அர்த்தம் அவங்களுடைய 100வது அடி பலமானதாக இருக்குது அப்படின்றது கிடையாது. முன்னாடி அடித்த 99 அடியும் பலவீனமானதாக இருக்குது அப்படின்றதும் கிடையாது. என்ன ஆகுதுன்னா, அந்த பாறை வந்து நம்ம அடித்த 99 அடியையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு, அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கு. 100வது அடியில் பாறை மொத்தமாக 2ஆக பொழக்குது. ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளை போடுற எனர்ஜி, நம்ம போடுற எஃபர்ட்ஸ் அப்படி எல்லாத்தையுமே இந்த யூனிவர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். மொத்தமாக உங்களுக்கு ஒரு நாள் அது திருப்பி கொடுக்கும் அப்படின்றதான் அவர் கன்வே பண்ண வர்றாரு. அதனால் நீங்கள் பண்ணுற விஷயம், நீங்கள் போடுற எஃபர்ட்ஸு, உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் போடுற முயற்சி, இது எல்லாமே வந்து வீண் போகலை, எல்லாமே ஸ்டோர் ஆகிட்டுருக்கு. ஒரு நாள் உங்களுக்கு அது திருப்பி கிடைக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இதை நான் உங்களுக்கு சொல்கிறதாகவும் எடுத்துக்கலாம், எனக்கு நானே சொல்லிக்கிறதாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் வந்து இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு பெருசாக ரீச்லாம் கிடையாது. 100 வியூஸு 150 வியூஸு அவ்வளோதான் போய்கிட்டு இருக்கு. ஸோ எனக்கு ஒரு வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணி அதில் வந்து ரிவ்யூஸே இல்லை, லைக் ஃபாலோவர்ஸே வரலை அப்படின்னு நான் யோசிக்கும் போது தான் எனக்கு இந்த லைன் தான் ஞாபகம் வரும். ஓகே, அந்த பாறையை இப்போ நம்ம 10வது வாட்டி தான் அடிச்சிருக்கோம், இன்னும் 90 வாட்டி அடிக்கணும். 100வது அடி அடிக்கும் போது கண்டிப்பாக ஃபாலோவர்ஸ் வருவாங்க, என் வியூஸ் அதிகமாகும், என்னோடய லைக்ஸ் அதிகமாகும் அப்படின்றது தான் எனக்கு பர்சனலாக தோணிகிட்டே இருக்கும். ஸோ நான் தொடர்ந்து கண்டினியூவாக என்னோடய எஃபர்ட்ஸும் என்னோடய அவுட்புட்டும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்றைக்காச்சும் ஒரு நாள் நான் எய்ம் பண்ண அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவேன். இப்போதைக்கு என்னோடய டார்கெட் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் யூடியூப்பில். அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் கண்டிப்பாக ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு நான் நம்பியிருக்கேன். அப்படி என்றைக்கு அச்சீவ் பண்ணுறனோ அப்போ இந்த வீடியோவை நான் திருப்பி போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. தொடர்ந்து பேசலாம். இப்போ என்னோடய ஸ்டோர் வந்துருச்சு. ஸோ நான் போய்ட்டு நான் ஆசைப்பட்ட ஃப்ரெஞ்ச் வெனிலாவை வாங்க போகிறேன். நீங்களும் வாங்க போகலாம். You filming her? No. Oh. Can I get one French vanilla? What size? I got small. Oh. Anything else? Yeah, it's okay. 14, please. Here you go. Thank you. Vanilla. Thank you. வாங்கியாச்சு ஃப்ரெஞ்ச் வெனிலா. ஸோ இதாங்க நான் சொன்ன இந்த ஃப்ரெஞ்ச் வெனிலா, டிமாட்டோன்ஸோட ஃப்ரெஞ்ச் வெனிலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பண்ண பார்த்தீங்களா, ஹே ஹவ் ஆர் யூ, ஐ எம் குட், இந்த மாதிரி விஷயம்லாம்
இங்கே காமன். இப்போ நம்ம ஒரு கடைக்கு ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அவங்கள ஹே ஹவ் ஆர் யூ அப்படி கேட்கணும். அவங்க யா ஐம் குட் வாட் அபவுட் யூ அப்படிம்பாங்க. ஹே ஹாய், இதுக்கு எதுவுமே இல்லைனாலும் ஹே ஹாய் அப்படி சிரித்த முகத்தோடு அவங்கள வர வைக்கணும். இங்கே உள்ள ஒரு இது பாலிசி அவங்களோட இது. அது எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் வெனிலாவோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் வந்து $3.5 அரௌண்டு ஒரு 250 ரூபா வருங்க. இந்த ஒரு காஃபி நம்ம ஊர் ரேட்டுக்கு 250 ரூபா கிட்ட வரும். இந்த ப்ரைஸ் கம்பேரிசன்லாம் நினைக்கும் போது அப்படியே நெஞ்சுவலியே வருங்க. ஏன்னா இந்த ஊரில் வந்து $3 அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 3 ரூபா தான் மாதிரி தானே தெரியும். ஆனால் நம்ம ஊர் காசு கம்பேர் பண்ணும்போது 250 ரூபா கிட்ட வரும்போது அப்படியே நெஞ்சுவலியே வரும். எல்லா விஷயத்துக்குமே அப்படி தான். இங்கே வாங்கணும் அப்படின்னா கம்பேரிசன் மட்டும் பண்ணிடவே கூடாது இந்தியா காசுக்கு. இப்போது ஒரு பீஸா வாங்க போனோம் அப்படின்னா பீஸா $20. அப்போ நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 1400 ரூபா வரும். 1400 ரூபா ஒரு பீஸாவை வாங்க போகிறோம்னு நினச்சா நம்மளால் வாங்க முடியுமாங்க? 3-4 சம்பளம் அங்கே இந்தியாவில் ஒரு ஆளுக்கு 500 ரூபானாலும் 3 நாள் 1500 ரூபா. Oh, it's not a TV, it's a camera. Is it? Yeah. Oh, and they stare at you? Yeah. What are you staring at? Are you Uber? No, I'm just taking a vlog for my YouTube. Oh. சரிங்க, எனக்கு தெரிஞ்சு வெளியே மழை பெய்கிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து குடிச்சிட்டே வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா மழை பெஞ்சுன்னா திருப்பி நடந்து போகிறது ரொம்ப கஷ்டம். ஓகே மக்களே, நம்ம வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஃப்ரெஞ்ச் வெனிலா ஃபைனலாக வாங்கியாச்சு. ஸோ காற்று வேகமாக அடிக்குது, மழை பெய்கிற மாதிரி இருக்குது. அடுத்து வீடு தான், வீட்டுக்கு போகிறேன். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ சீக்கிரம் மீட் பண்ணலாம். ஹேவ் அ மைல்ஸ் டு கோ. டேக் கேர். பாய்.